ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர் என்பிஎஃப்சியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்றாங்க. இவங்க வந்து ரீட்டைல் ஃபோக்கஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியா இருக்காங்க. டோட்டல் கிராஸ் லோன் புக் அடிப்படையில், அதாவது இவங்க டோட்டல் கிராஸ் லோன் புக் எவ்வளவு இருக்குன்னா ரூபாய் மதிப்படி 902.2 பில்லியன் அளவுக்கு இருக்கு. ஸோ 7th லார்ஜஸ்ட் அளவுக்கு இருக்காங்க. இவங்க டோட்டல் கிராஸ் லோன் சிஏஜிஆர் வந்து 23.54% இருந்திருக்கு பினான்சியல் 2023 டு 2025 காலகட்டத்தில். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சிஏஜிஆர் வந்து 23.71% இருந்திருக்கு பினான்சியல் 2023 டு 2025 காலகட்டத்தில். ரிட்டர்ன் ஆன் அசட் இந்த கம்பெனிக்கு 2.16%, ரிட்டர்ன் ஆவரேஜ் ஈக்விட்டி 14.72% இருக்கு பினான்சியல் 2025 டேட்டா படி. ஓரளவுக்கு மெட்ரிக்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரீசன்ட் பினான்சியல் இயர்ல இவங்க ப்ராஃபிட் growth வந்து பாத்தீங்கன்னா 11% அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. அதுவும் நெகட்டிவ் growth தான் காமிச்சிருக்காங்க. பிளஸ் இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சிஏஜிஆர், அதாவது ரெவன்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா growth, லோனு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் அசெட்லாம் நல்லாவே இருந்தாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட சிஏஜிஆர் வந்து 5.38% அளவுக்கு தான் இருந்திருக்கு கடந்த 3 பினான்சியல் இயர்ல. பிளஸ் இந்த கம்பெனியோட கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.90% 2.26% வந்து இருக்கு. அதாவது இந்த டியூ வந்து கட்டாம 90 நாள் மேல இருக்கிற லோன்ஸ் தான் கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ். ஸோ இவங்க மக்கள் கிட்ட இருந்து அந்த லோனை கலெக்ட் பண்றது வந்து கொஞ்சம் தேக்கமடையுது. அதனால இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் குறையுதான்னு சொல்லி ஒரு கேள்வியும் வந்து எழுதுங்க. பிளஸ் இந்த கம்பெனிக்கு அன்செக்யூர் லோன்ஸ் வந்துமே டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோ 26.99% அளவுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல என்பிஎஃப்சிஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஏன்னா இவங்க டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்டிசர்வ்ட் அண்ட் அன்பேங்க் ரீச்சபிள் கஸ்டமர்ஸா தான் வந்திருக்காங்க, லோயர் மிடில் இன்கம் கஸ்டமர்ஸா தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த என்பிஎஃப்சி ப்ராப்ளம் ஓவராலா இந்த செக்டர்ல இருக்கனால இந்த கம்பெனி கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2-3 கோட் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கேட்கிற வேல்யூவேஷன், ஸோ என்பிஎஃப்சியா இருக்காங்க, நம்ம பிரைஸ் டு புக் வேல்யூ தான் வந்து பார்க்கணும். ஸோ இவங்க பிஎஸ் ஆன பஜாஜ் ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சோழமண்டலம் அவங்க எல்லாமே வந்து 1.70 பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 5.905 பிரைஸ் டு புக் வேல்யூல வந்து இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற பிரைஸ் டு புக் வேல்யூ பினான்சியல் 2025 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா 3.72 அளவுக்கு வந்து இருக்கு. இது இவங்க பியர்ஸ்க்கு இன்லைனா இருந்தாலுமே இது வந்து எல்என்டி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸை காட்டிலும் வந்து அதிகமாகவே இருக்குங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு ஷேருக்கு 83 ரூபாய் அளவுக்கு இருக்கு. ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் 25, 2025 இருந்து ஜூன் 27, 2025 அளவுக்கு வந்து இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். இஷ்யூவோட பிரைஸ் வந்து 700 ரூபாய், 740 ரூபாய் அளவுக்கு இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 10% வச்சிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நீங்க இந்த ஷேர் இந்த வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால அப்ளிகபிள் பண்ணலாம். லாட் சைஸ் 20 ஷேர் வந்து இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் வந்து 12,500 கோடி அளவுக்கு வந்து இருக்குங்க. ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து 10,000 கோடி அளவுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 2,500 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவராலா இவங்க டோட்டல் கிராஸ் லோன் புக்கா இருந்தாலும் சரி, இவங்க ஏஎம் growth லோன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இந்தியாவோட 7வது லார்ஜஸ்டா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் பிரான்ச்சைஸ் வச்சு இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. ஜிஎன்பிஏவும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் என்பியும் 2.26% இருக்கு. நெட் என்பியும் லெஸ் தென் 1% அளவுக்கு வந்து இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்க்கும் வந்து இருக்காங்க. பட் இந்த கம்பெனிக்கு 2 விஷயம் நெகட்டிவா என்னன்னு சொல்லி பாக்குறதா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன் கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ கடன் வர மாட்டேங்குது, கட்டுற இஎம்ஐ வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த என்பிஎஃப்சி செக்டர்ல இருக்கிற பிரச்சனை இன்னும் தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 குவார்டர்ஸுக்கு. அதுக்கப்புறம் இவங்க வேல்யூவேஷன் வந்து 3 times த புக் வந்து இருக்குங்க. ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சர்னா வந்து இருக்குங்க. ஸோ ஓவராலா நல்ல ப்ரொமோட்டர்ஸ், ஓரளவுக்கு நல்ல growth லோனு, ஏஎம் growthலாம் இருந்தாலுமே வேல்யூவேஷன்ஸ் என்பிஎஃப்சியில இப்ப இருக்கிற பிரச்சனை, அது மட்டும் இல்லாம கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இல்ல நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை நம்புறேன், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, இன்னும் 2-3 கோட்ல என்பிஎஃப்சி சரியாருன்னு சொன்னா அதெல்லாம்
எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.